ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலாட்டா குக்குகள். இன்னைக்கு வந்து எம்டி சால்னா பார்க்கலாங்க. கடையில் கிடைக்கிற மாதிரியே வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து நைஸாக இது பொடியாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, 3 லவங்க, பட்டை, ஏலக்காய், கருப்பு ஏலக்காய், ஜாவத்திரிக்காய் பூ, ஜீரகம், சோம்பு இது வந்து மிக்சி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துடலாம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்படி தாங்க அரைப்படும். இது ஃபுல்லாக அரைப்படாது. இது வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நாங்கள். அப்புறம் மசாலா அரைச்சிக்கலாம். பாருங்க, தேங்காய், முந்திரி, தேங்காய் ஒரு 4 பத்தை, முந்திரி ஒரு 10 முந்திரி, 10-12 முந்திரி, ஜீரகம், சோம்பு, கசகசா, கொத்தமல்லியோட இந்த தண்டு இதெல்லாம் சேர்த்து ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். வச்சுட்டு வந்துட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. வதக்குறதுக்கு ஒரு 2 வெங்காயம், 3 பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, ஒரு 3 தக்காளி வதக்கிக்கலாம். பாருங்க, குக்கர் வச்சுக்கிட்டு இதுல எண்ணெய் போட்டுக்கலாம். இது வந்து குக்கர்ல செஞ்சா உங்களுக்கு நல்லா வந்து வெந்து வருங்க. நல்லா கடாயில கூட செய்யலாம். சப்போஸ் இன்னும் குக்கர்ல ஒரு 2 விசில் வச்சா நல்லா கிரேவி எல்லாம் நல்லா வெந்து நல்லா மைல்டா சூப்பரா மை மாதிரி வரும். அதனால தான் நான் குக்கர்ல செய்யறேன். நீங்க கடையில கூட செய்யலாம், உங்க இஷ்டம். இது வந்து எண்ணெய் போட்டேன் நானு. இப்போ வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சமா ஒரு 4 சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். 3 வந்து பச்சை மிளகாய். இப்போ வந்து இந்த வெங்காயம் வந்து போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கட்டும், பார்க்கலாம். நாங்கள் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கட்டுங்க. நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரட்டும். நான் சொன்ன மாதிரிங்க, நல்லா வந்து எவ்வளோ நாங்கள் வதக்குறோமோ அவ்வளோ உங்களுக்கு நல்லா டேஸ்டாக வரும். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரட்டும், பார்க்கலாம். பாருங்க, லைட்டாக ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இது வந்து நாங்கள் இது ஜீரகம், லவங்க, பட்டைலாம் அரைச்சணும்ல, அது கொஞ்சம் இதில் போட்டுக்கலாம். பாதி போடுங்க. இது போட்டாதாங்க உங்களுக்கு சால்னாவோட டேஸ்டே வரும். எனக்கு 2 ஸ்பூன் வந்துச்சு. 1.5 ஸ்பூன் போட்டேன். ஒரு பாதி இருக்கு, லாஸ்ட்ல போட்டு இறக்கிடலாம். அப்புறம் இது கொஞ்சம் நல்லா வதங்கிச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம். தக்காளி, புதினா, கொத்தமல்லி நல்லா இது மசஞ்சு வரட்டும், பார்க்கலாம். எம்டி சால்னா சூப்பராக இருக்கும். இது ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். ஹோட்டலோட சுவையாக இருக்கும். இன்னொரு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், 1 ஸ்பூன் வந்து தனியா தூள். நல்லா வதக்கட்டும். இது அங்கே நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நாங்கள் கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம். நாங்கள் வந்து மசாலா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அது வரைக்கும் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இதில் வந்து நாங்கள் இதை அரைச்சி இருக்கிற மசாலா போட்டுக்கலாம். இதில் எனக்கு கொஞ்சம் தமிழ் வராது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்து தான் பேசுகிறேன், ட்ரை பண்ணுறேன் நல்லா பேசுகிறதுக்கு. பாருங்க, நல்லா போட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி பதம் வேணுமோ அவ்வளோ தண்ணி பதம் போட்டுக்கோங்க. காமிக்கிறேன் நான். பாருங்க, நல்லா தண்ணி போட்டு வச்சுட்டு இது வந்து 2 விசில் வரட்டும். காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. வாசனையே அப்படி வருதுங்க, சூப்பராக இருக்குது வாசனை. வாசனையே அவ்வளோ அற்புதம்னா இன்னும் டேஸ்ட் எப்படி இருக்கும். அவ்வளோதாங்க. இது 2 விசில் வரட்டும், பார்க்கலாம். 2 விசில் வரும்போது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து கோதுமை மாவு ரொட்டி செய்கிறேங்க நான். இது வந்து பிசைஞ்சிட்டு வந்துடலாம். உப்பு போட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். காமிக்கிறேன் உங்களுக்கு. 2 விசில் வந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்க, நல்லா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீதி நாங்கள் அந்த மசாலா வச்சிடணும்ல, அது இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் வந்து தண்ணி போட்டுக்கலாம். இன்னும் ஒரு 2 கொதி வந்தால்
ஆஃப் பண்ணிடலாம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. ஒரு கொதி வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு கொஞ்சம் கொதி வரட்டும். இப்போ வந்து நாங்கள் வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சு மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு இது வந்து சப்பாத்திக்கு வந்து நாங்கள் உருட்டி இது பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் நான் வந்து எப்படி சப்பாத்தி போடுறேன்னு சொல்லி. நல்லா வந்து சூப்பராக அப்படியே சாஃப்டாக வரும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் போடும்போது. இது அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. மேலெல்லாம் எண்ணெய் வந்து நல்லா இதாகிடுச்சு. பாருங்கள் எப்படி இது இருக்குன்னு சொல்லி. இவ்வளோ திக்காக வந்திருக்கு பாருங்கள். சூப்பரான எம்டி சால்னா ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சப்பாத்தி நாங்கள் செய்யலாம் வாங்க. இதே மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பண்ணிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் போட்டு நாங்கள் சுட்டுக்கலாம் ரொட்டி. இதே மாதிரி நல்லா இதாகிட்டு இப்படி சுட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இது இன்னும் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா இந்த மாதிரி இப்படி சாஃப்டாக எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இதுவும் சுட்டு எடுத்துக்கலாம். சுற்றி எடுத்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு நான். பாருங்க, எம்டி சால்னா ரொட்டி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது ரொட்டி. அப்படியே நாங்கள் கையாலேயே அப்படியே எடுத்துடலாம். அந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். சூப்பராக இருக்குது. எம்டி சால்னாவும் ரெடி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் எம்டி சால்னா. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். பாய்.